வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உதயா ஃப்ரம் குரு சிஷ்யா. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா, ராணிப்பேட்டை மாவட்டம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குரோமியம் வேஸ்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 14 ஏக்கரில் ஃபுல்லாக பரவி இருக்குது. அதனால் என்ன பாதிப்புனாக்கா, அதாவது நிலத்தடி குடிநீர் வந்துட்டு நச்சு கலந்த ஒரு குடிநீராக மாறி போச்சு. அதை யாராலையும் பயன்படுத்தவும் முடியாது. அதுவும் எவ்வளோ ஆழத்துக்கு இருக்குனாக்கா, அதாவது 18 மீட்டர் வரைக்கும் ஆழத்தில் நிலத்தடியில் ஃபுல்லாக குரோமியமோட வேஸ்ட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதனால் என்ன வருதுனாக்கா, கேன்சர், மனிதர்களை கொல்லக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறம் தோல் வியாதிகள், அப்புறம் அங்கே இருக்க நீர்நிலையங்கள் எல்லாமே வந்து மாசு அடைஞ்சு போகுது. பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ப்ரைவேட் செக்டாரை வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வரப்போ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, அதாவது தொழிற்சாலையிலேருந்து வெளியில் வர கழிவு நீரை சேஃபான பிளேஸில் டம்ப் பண்ணுவாங்களாம். ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்குவயர்மெண்ட் பண்ணி தான் ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு வரோம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள், அதாவது 1975 2001 வரைக்கும் இதை யாருமே பின்பற்றலை. விவசாய நிலம், அங்கே இருக்க எந்த நிலத்திலும் நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. அது மீறி நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வர செடிகள்லேருந்து காய்கறி, கீரைகள் எதாக இருந்தாலும் எல்லாமே பாய்சன். தோல் நோய்கள், சுவாச கோளாறு, அதாவது லங்ஸ் இஷ்யூஸ் வரும், புற்றுநோய் அபாயம், ஃபைனலி கேன்சர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். அதாவது ஒரே ஒரு கேள்விங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க, அவர் உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கீங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு யாரோ அவங்க வேலைக்கு வந்தவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க. ஸ்லோ பாய்சன் கொடுத்தது உங்களுக்கு தெரியும், அதாவது மக்களுக்கு க்ளீனாக தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை திரும்பவும் என் வீட்டில் நான் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் உட்காந்தவங்க சுற்றி இருக்க வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அதையும் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு கல்வி அறிவு கம்மியாக இருந்தது. இப்போ கல்வி அறிவு எல்லாருக்கும் கிடச்சிருக்கனால அவங்க இதை பற்றி சிந்திக்கணும். சிந்தித்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா வர ஆட்சியாளர்கள் எப்படியாப்பட்டவங்களாம் இருக்கணும், அதை கொஞ்சம் பார்த்து யோசித்து முடிவெடுத்தால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். அதாவது நீங்கள் சேட்டலைட் வியூவில் அந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லோ விஷாக அந்த இடம் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த எல்லோ விஷ் கிரவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஏக்கர் கிட்ட இருக்கும். ஆனால் சுற்றி இருக்க இடமும் பார்த்தீங்கன்னா மாசு அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டாமினேஷன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 30 கிலோமீட்டர் ரேடியஸ். அதாவது பக்கத்தில் இருக்க நீர்நிலைகள், புளியங்கண்டு ஏரியும் கரைன்ற ஒரு ஏரியும் பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு தனி மனிதர்கள், அது பொதுமக்களால் பண்ண முடியாது. இது கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு நல்ல வேட்பாளரை இறக்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து. இந்த இடத்துல அந்த ஊர் மக்கள் இந்த தடவை அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான தீர்வை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் கண்டிப்பாக செய்வாங்க. அதாவது ராணிப்பேட்டை நிலம்னாக்கா ஐயோ அந்த இடத்துல வந்து மாசுபற்ற நிலம், அதாவது குரோமியம் கலந்த ஒரு நிலம் அப்படின்னு சொல்லாமல் சுற்றுச்சூழல் மீட்பு மாவட்டமாக அது மாற வேண்டும்.